जय कृष्णा परम जय जय श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद् भागवतम 10வது ஸ்கந்தம். கிருஷ்ண பலராம் குருகுலத்துக்கு போக போறாங்க படிக்கிறதுக்காக. குருகுலம் அப்படிங்கிறது அப்போ காசி ரொம்ப புகழ் வாய்ந்த இடமா இருந்தது. அதை நோக்கி போறாங்க. காசி தான் வித்தைக்கு சனாதனபுரியாக இருந்தது. விஸ்வநாதருடைய அந்த புனித ஸ்தலத்துல சரஸ்வதி தேவி எப்பவுமே தங்கி இருக்கிறாங்க. காசி வாரணாசி அடுத்தடுத்த நகரம் தான். படிப்புல ஆர்வம் கொண்டவங்களுக்கு பொருத்தமான நகரம் இது. சனாதனம் அப்படின்னு சொல்லப்படுது. அணுகுபவ சனாதனம் அப்படிங்கிறது யார் அணுகிறாங்களோ அந்த சாதகனுக்கு சாதனை படைக்க வைக்கிறது சனாதனம். அந்த நாள்ல காசி நகரத்துல அதாவது கிருஷ்ண பலராம் காலத்துல இந்த காசி நகரம் ஒரு முரடன் கையில இருந்ததுனால கல்வி தேஞ்சி போய் இருந்தது. இன்னைக்கு கூட கல்வி கூடங்கள்லாம் சாராய வியாபாரிகள், கடவுள் நம்பிக்கை இல்லாத அயோக்கியங்க, உள்நோக்கம் கொண்ட மதம் மாற்றக்கூடியவங்க, இவங்க கையில தான் கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது. கல்வியுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரியாத மூடர்கள் திசை மாத்தி கத்துக் கொடுக்கறதுனாலதான் நாட்டுல அமைதி இல்லாம போயிடுச்சு. பணம் பண்றதுக்கு கல்விய பணயம் வைக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா கல்வியுடைய தரமும் போச்சு, மாணவர்களுடைய நடத்தையும் அதோடைய தரமும் ஓஞ்சி போச்சு. காசிராஜன் அப்படிங்கிறவன் கம்சனுக்கு நண்பன், அந்த காசி ஆண்டவன். பின்னால இவன் தான் அந்த 3 பெண்களுக்கு அம்பிகை, அம்பாலிகை இவங்களுக்கு தந்தையா இருக்கிறான். பீஸ்மர் அவங்கள கடத்திட்டு தன்னுடைய குடும்பத்துல வாரிசு விருத்திக்காக சேர்த்துக்கிறார். காசிராஜனுடைய நண்பன் பவுண்டரகன், இவனும் தன்னை நாராயணர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டு வாழ்ந்து வந்த அரக்கன். இந்த அயோக்கியங்க கம்சன் கிட்ட கூட்டு வச்சு வாழ்ந்தாங்க. அதனால உக்ரசேனர்கிட்ட இவங்க பேசுறதே கிடையாது. அப்போ கம்சனை யமலோகத்துக்கு அனுப்புன கிருஷ்ணனை காசிக்கு எப்படி அனுப்புறது, அதனால விருப்பம் இல்லாம இருந்தது உக்ரசேனருக்கு. காசில சர்வசாஸ்திர வித்வானாக, வீர சிவபக்தராக இருந்த மகா தபஸ்வி சாந்திபனி முனி, அவர் ஒரு பெரிய தபஸ்வி. ஆட்சியாளர்கள்லாம் அயோக்கியங்களா இருந்ததுனால ஊரை காலி பண்ணிட்டு, காசியை காலி பண்ணிட்டு நாராயண நாமம் சதா ஒழிக்கிற உஜ்ஜைன் மத்திய பிரதேஷ் அங்க போயிடுறாரு. தீய சங்கத்தை துறந்து உஜ்ஜைன் பக்கத்துல மகரிஷி ஒரு ஆசிரமத்தை அமைச்சு பாடசாலை நடத்திக்கிட்டு இருக்கிறார். கல்வியின் நோக்கம் ஆன்மா பரமாத்மாவை அடையணும். கடவுளை காட்டுறது கல்வி, உலகத்தை காட்டுறது கலவி. அது கல்வி கிடையாது, வயிற்று பொழப்புக்கானது. அதனால வித்தையை விரும்புற பிரம்மச்சாரிகளுக்கு உஜ்ஜைன் ஆராதனைக்குரிய ஸ்தலமா மாறுது. அது வேத காலத்துல அவந்திபுரின்னு சொல்லப்பட்டது. மதுரா நகரத்துல இருந்து அது தூரம் தான். அங்க ராஜா மாதாவாக வசுதேவருடைய தங்கச்சி ராஜாத்தி தேவி இருக்கிறாங்க. கிருஷ்ண பலராம் உக்ரசேனர் அனுமதியோட அத்தையின் ஊருக்கு தேர்ல அனுப்பப்பட முடிவாச்சுது. படிக்க போற போது கால்நடையாத்தான் போகணும். படிக்கும் மாணவர்களை, பிரம்மச்சாரிகளை யாரும் தாக்கக்கூடாது, ஆக்கிரமிக்க கூடாது. இப்ப மதுராவில் இப்பதான் கொஞ்சம் அசுரர்கள் எல்லாம் ஓச்சிருக்குது. இந்த மாதிரி ஏதாவது வம்பு வரக்கூடாது. சாதுக்களையும் பிரம்மச்சாரிகளையும் அரசு விசேஷமா காப்பாற்றணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆனாலும் நீசத்தனமான ஆட்சி இது வரைக்கும் கம்சன் செய்துகிட்டு இருந்தான். அதனால இந்த பிரம்மச்சாரிகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தேர்ல அனுப்பி வைக்க முடிவாச்சுது. அவந்தியில ராஜா மாதாவுக்கு இந்த விஷயம் அறிவிக்கப்படல. கூடவே வசுதேவரோ உக்ரசேனரோ இவங்களும் போகல. யாரும் வரவேற்கணுங்கிறது படிப்பவனுக்கு நல்லது கிடையாது. அவன் படிக்கிறவன் அப்புறம் முட்டாளாயிருவான். படிக்கிறவன் குருவை மட்டுமே அடைக்கலம் கொண்டவனா இருக்கணும். அப்ப சாந்திபனி கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கிறவர், அனுஷ்டான பரர், நியமங்கள் தவறாம பாத்துக்கணும். தவறிச்சுன்னா அவங்கள மன்னிக்க மாட்டார்.
அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியருக்கு சீடராகிறது மாபெரும் சௌபாக்கியம். கல்வி பயில பல உரிமைகள் தேவைப்படுது. இப்படி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே தேரை நிறுத்திட்டு அந்த தேர் திரும்பி போயிருது. அங்கிருந்து 2 பேரும் கிருஷ்ண பலராம் நடந்து போறாங்க. பிரம்மச்சாரிகளுக்கு குருவின் திருவடி தான் கதி. கிருஷ்ண பலராம் அப்படி அதே போல வாழ்ந்து காட்டுறாங்க. 2 பேரும் உபவனத்துல இருந்து கொஞ்சம் சமித்துகள், மாமரத்து சமித்துகளை கையில கொண்டு போறாங்க. குருவை வெறுங்கையோட தரிசிக்க கூடாதுங்கிறதுனால. பிரம்மச்சாரி கிட்ட ஒண்ணுமே இருக்காது பொதுவா. பத்திரம் புஷ்பத்துக்கு எங்க போக முடியும்? குரு அப்படிங்கிறவர் தினமும் அக்னிகோத்திரம் செய்யறவர். அதுக்கு தேவை காஞ்சி போன சமித்துகள். அத மாணவர்கள் ஒரு உள்ள அர்த்தத்தோட, அதாவது நாங்க இந்த குச்சி மாதிரி ஈரம் இல்லாம ரசம் இல்லாம இருக்கிறோம், எங்களை பசு நெய்யால அக்னியால புனிதப்படுத்துங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சமித்துகளை கொண்டு போய் கொடுப்பாங்க. சரஸ்வதி வெள்ளை உடுப்புல இருப்பாங்க. கல்வி பயில்ற மாணவர்களும் வெள்ளை உடுப்பு தான் உடுத்தணும். தவ வாழ்வு எந்த அளவுக்கு இருக்கோ அது வந்து தூய்மை, பியூர். அதுக்கு தக்க சரஸ்வதி தேவி திருப்தி படுறா. படிக்கிற போது மாணவருக்கு வேத காலங்கள்ல மான்தோல் உடுப்பு இருந்தது. மாணவனுக்கு தகுந்தாற் போல பலாச தண்டம் இல்லாட்டி அஸ்வத்த தண்டம், தோல்ல வந்து பிக்ஷா வாங்குறதுக்கு பை, கையில வந்து ஜலபாத்திரம், கோபீனம், இதுதான் அவங்களுடைய பொருட்கள். விருஷ்ணி கோத்திரத்தை சேர்ந்த யாதவனான இந்த வாசுதேவ் உங்களுடைய திருவடியை வணங்குகிறான் அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் குருவை வணங்குறாங்க. இது பாரத பண்பாடு. தன்னை அறிமுகப்படுத்தணும். இதுக்கு அபிவாதையேன்னு பேர். சாந்திபனி முனிவர் காலக்கடன்களை முடிச்சுட்டு யஜ்ஞ புகை மணக்கிறபடி கோமயம் சாணத்தால மெழுகப்பட்ட தரையில மான்தோல் விரிச்சு அது மேல இன்னொரு அக்னி தேவன் மாதிரி அமர்ந்து இருந்தார். அவரை சுற்றி பல தேசத்து மாணவர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க. வெள்ளத்தாடி, வெள்ள முடி, மெலிஞ்ச சரீரம், திலகத்தோட அழகான விசாலமான நெற்றி, அருள் வாய்ந்த கண்கள், சிவபெருமானே இரு கண்ணுடையவனாகி சந்திரனை மறைச்சுக்கிட்டு ரிஷி வடிவத்துல வேதியில அமர்ந்திருக்கிற மாதிரி அமர்ந்திருக்கிறார். அப்ப நமஸ்கரித்த கிருஷ்ண பலராம ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி ஆசி பண்ணி எழுப்புறார். இதயத்தோட அவங்கள அணைச்சுக்கிறார். அவருக்கு இவங்க ஸ்பரிசம் பண்ணதும் ஆனந்த கண்ணீர் வருது. கிருஷ்ண பலராம் வரவும் அக்னி பகவான் ஆவாக குண்டத்துல ஆகுதி பெறாமலேயே பெரும் ஜுவாலையோட ஜொலிக்கிறார். திசைகள் நறுமண புகையால அலமோதுது. செடி கொடி மரங்கள் இஷ்டத்துக்கு பூக்குது, காய்க்குது, கனியுது. ஆசிரம பசுக்கள் அதோடைய ஸ்தனங்கள்ல இருந்து ஏராளமா பால் சுரக்க ஆரம்பிக்குது. ஆசிரமத்துக்கு காட்டு விலங்குகள், பறவைகள் மொத்தமா வந்து ஒற்றுமையோட கிருஷ்ண பலராம தரிசிச்சு ஆனந்தம் அடையுது. அதுகெல்லாம் கிருஷ்ண பலராம மோந்து பார்த்து ஒரே உற்சாகமா இருந்தது. கிருஷ்ண பலராம அணைச்சபடி நிற்கிறார் சாந்திபனி முனிவர். மெய் சிலிர்க்குது. இந்த அழகு மேகங்கள் நம்மகிட்ட வித்த பயில போறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தோஷம். ஆசிரம மாணவர்களுக்கும் ஆனந்தமா இருக்குது. இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் அவர் மகரிஷி தன்னிலை அடையவும், இன்னைக்கே நான் இப்பவே நல்ல முகூர்த்தம் தான், அபியாசத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறார். ஆசிரமத்துக்கு அதிதி வந்தா அன்னைக்கு பாடம் நடக்காது. ஆனா வந்து கல்வி பயில வந்தாச்சுன்னா பாடம் நடத்த ஏற்பாடுகள் நடக்கும். அது மாதிரி நடக்குது. ஆசிரமம் மறுபடியும் சாணத்தால மெழுகப்பட்டது. ராமும் ஷியாமும் நீராடிட்டு சந்தியா பண்றாங்க. முடி சவரம் செய்த பிறகு வேத பாடம் தொடங்கிச்சுது. பூ, கனி, அருகம்புல், துளசி, வில்வையில, சமித்து, தர்ப்பம், இதுகளை எல்லாம் மாணவர்கள் உற்சாகமா சேகரிக்கிறாங்க. அவிஷ் தயாராச்சுது. சில மாணவர்கள் மாலை தொடுக்கிறாங்க. வேதிகை மேல தேவ மண்டலம் அமைக்கிறாங்க. கிருஷ்ண பலராம் தான் அதுல இருக்கிற பசங்களே வயசு அதிகம். மற்றவங்க எல்லாம் 5ல இருந்து 7 வயசுக்குள்ளதான். குருதேவருக்கு வாத்சல்யம் பெருகுது. இந்த க்ஷிப்ரா நதியில எங்க குளிக்கணும், எங்க தர்ப்பணம் பண்ணணும், எங்கெங்க பூ சேகரிக்கணும், இலை சேகரிக்கணும், இந்த இடங்களெல்லாம் குரு வந்து அவங்களுக்கு விளக்குறார். மறுநாள் காத்தால கிருஷ்ண பலராம் 2 பேரும் குடுமி வச்சு மொட்டை போட்டிருந்தாங்க. பாடம் தொடங்குது. அப்போ கிருஷ்ணர் குருவின் பாதங்களை வணங்கி
சுவாமி நீங்க எனக்கு கட்டளையிட்டீங்கன்னா நேற்று நீங்க நடத்திய பாடங்களை என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிறார். இதை கேட்ட ஆசிரியருக்கு பிரமிப்பாச்சுது. மாணவர்களும் ஒருத்தன் மூஞ்ச ஒருத்தன் பாக்குறாங்க. அது எப்படி முடியும்? இப்பதானே படிக்கவே ஆரம்பிக்க போறாங்க. அதுக்குள்ள எப்படி நேத்து பாடத்தை சொல்ல முடியும்? ஆஹ் அப்படி இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முகூர்த்த மரியாதைக்காக வேதங்கள்ல இருந்து சில சூத்திரங்களை சாந்திபனி ரிஷி வந்து சொல்லி கொடுக்கிறார். அப்போ சொல்லி கொடுத்துட்டு, நேற்றைய பாடம் தெரியுமா? எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறார். இவங்க என்ன அம்மா வயத்திலே பாடம் படிச்சவங்களா அப்படின்னு மாணவர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொர சுத்தமா ரிக்வேத ருஷாக்களை ஓதுறார். 4 வேதங்கள்ல இருந்தும் சொன்னார். குரல்ல நடுக்கம் இல்ல, தெளிவான உச்சரிப்பு, குற்றமற்ற முத்திரைகளோட அவர் சொன்னதை பார்த்து குருவும் மாணவர்களும் இமை கொட்டாம வாய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, ஆச்சாரியரே, நான் வந்து நாள் பூராவும் மதுராவில் இருக்கிற போது அங்க அந்தணர்கள் பிராமணர்கள்லாம் ஓதுறத கேட்டிருக்கிறேன், அதை வச்சுதான் சொன்னேன் அப்படிங்கிறார். ஆசிரியர் நினைக்கிறார், இது சாதாரண பையன் இல்ல, ஸ்ருதி புருஷன். சாஸ்திரங்களே ஒரு நபரா வந்திருக்கு. எல்லா பாடங்களும் இவனுடைய கழுத்துல தங்கி இருக்குது. 2 கையிலையும் விரிச்சு கிருஷ்ணா குழந்தாய் அப்படின்னு சொல்லி அந்த மாணவனை வந்து அன்போட மார்போட தழுவிக்கிறார். அடுத்து பலராமன், குருதேவா, நானும் இந்த பாடங்களை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. தம்பியே சொல்லியாச்சு, அண்ணனுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி அவரு ஆச்சரியப்படுறார். இவங்கெல்லாம் படிப்பவனுக்கு குரு அவசியங்கிற மரியாதையை காப்பாத்துறதுக்கு படிக்க வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்த நாள் குருதேவர் பாடங்களை இவங்களுக்கு சொல்லி தரல, வேகமா படிச்சுக்கிட்டே தான் போறார். இவங்களும் ஏகாக்கிர சிந்தனையோட சித்தத்தோட அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மதியத்துக்கு அப்புறம் சத்திரிய மாணவர்களுக்கு வில்வித்தை பயிற்சி நடந்தது. மாலையில கந்தர்வ வேத பாடம். மகரிஷி கண்ணன்ட்ட, கண்ணா உனக்கு பிடிச்ச வாத்தியம் எதுன்னு கேட்கிறார். அப்போ பலராம் வந்து புல்லாங்குழல சொல்வானோ அப்படின்னு பார்க்கிறார். ஆனா கிருஷ்ணர் வந்து வீணை அப்படின்னு சொன்னார். அப்புறம் வீணை பாடம் நடந்தது. அதுலயும் பகவான் வந்து அத்துப்படியா இருக்கிறார், ரொம்ப சுலபமா வாசிக்கிறார். ராத்திரி அவங்க குருவுடைய காலை பிடிச்சு வருடிட்டு இருக்கிறாங்க. அப்போ குரு பத்னி அங்க வந்துட்டு, இவங்களை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு சேவையில ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கு களைப்பா இருக்காதா அப்படின்னு சொல்லி வாத்சல்ய அன்போட கேட்கிறா. குருதேவர் பதிலுக்கு, இவங்க வந்து சாதாரண பாலகர்கள் நீ நினைக்கிற, அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் கொஞ்சம் உன்னதமானவங்க, வித்தைகள் மேன்மை பெற இங்க படிக்கிற சாக்குல வந்திருக்கிறாங்க. நானும் இவங்களுக்கு வித்தைகளை கற்பிக்கும் அளவுக்கு சாமர்த்தியசாலி கிடையாது. இவங்க வந்து சில நாட்கள் நம்ம ஆசிரமத்துல இருக்கட்டும் அப்படிங்கிற ஆசையில ஒரு நாளைக்கு ஒரு வித்தை அப்படிங்கிற ரீதியில அபியாச கிராமம் வச்சு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மொத்தம் 84 நாட்கள் ஆகலாம், ஏற்கனவே 2 நாட்கள் கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றார். அப்ப குரு பத்னி, அப்ப படிச்ச பிறகு அவங்களையெல்லாம் திருப்பி அனுப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட கேட்கிறா. அவர் சொல்றார், தேவி, தகுதி மிக்க சீடனுக்கு பாடம் கற்பிச்சு கொடுக்கறதுல தாமதம் வச்சுக்க கூடாது, அது குற்றம். என் சக்தி என் சக்தி உள்ள வரைக்கும் நான் கற்பிப்பேன். அவங்களுக்கு வந்து தாரணா சக்தி அதிகம், அறிவும் ஜாஸ்தியா இருக்கு. மற்ற மாணவர்களும் கிருஷ்ண பலராமத்தை கத்துக்கிற அளவுக்கு இருக்கு, அவங்க கிட்ட அந்த திறனெல்லாம் இருக்கு இப்படி குருநாதர் சொன்னார். இந்த கிருஷ்ண பலராம் வந்து சொல்லி தர்ற போது, மற்ற பசங்களுக்கு சொல்லி தரும்போது கூட எளிமையா தெளிவா ஆழமான மொழி நடையில வியாக்கியானம் செய்து மாணவர்களுக்கு அவங்களுக்கு வந்து விளங்கும்படி சொல்லுவாங்க. இவங்க தான் மூல சூத்திரர்களோ அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் வரும், அந்த அளவுக்கு பாடம் இருக்கும். அன்னைக்கு மதியம் 2 பேருக்கும் குருநாதர் வில்வித்தை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணார். பொறுக்கி எடுத்த யாரோ ஒரு சிலருக்கு மட்டுமே அவர் வந்து திவ்ய அஸ்திரங்களை கொடுப்பார். ஆனா கிருஷ்ண பலராமுக்கு ஆக்னேயாஸ்திரம், வாயவியாஸ்திரம், பார்வதாஸ்திரம், சம்மோகனாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பசுபதாஸ்திரம், நாராயணாஸ்திரம், இப்படி அத்தனையும் கொடுத்துட்டார். ஒரு நாளைக்கு ஒரு கலைன்னு படிக்கிறாங்க. குருதேவர் பாடம் நடத்துற போது
களைப்பு ஏற்படும் போது, "கண்ணா மேற்கொண்டு நீ வேணா நடத்து" அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுப்பார். இத்தனை மேதாவித்தனம், இவ்வளவு ஞானம் உலகத்துல எந்த பாலன் கிட்டயும் கிடையாது. இப்படி குருதேவர் கண்டுபிடிக்கிறார். அவர் மனைவி கிட்ட, "இவங்க மாணவர்கள் அல்ல. எனக்கு கௌரவம் தர்றதுக்காக வந்திருக்கிறாங்க. கல்வியில இவ்வளவு நிஷ்டையோட சீடர்கள பார்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்பவுமே தயார் நிலையில இருக்கிறாங்க. எப்பவும் உழைப்போட இருக்கிறாங்க. உறுதியோட இருக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கே எழுந்திரிச்சிடுறாங்க. தேவையான பொருட்கள தயாரா வச்சிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்தா கூட, உதவி புரியிற மாதிரி விளக்கம் குடுக்குறாங்க." இப்படி கிருஷ்ண பலராம் மிக அன்போட, மரியாதையோட, நிபுணத்தன்மையோட விளக்குறாங்க. பல ஆண்டுகள்ல கிடைக்கக்கூடிய கல்வி, இவங்களுக்கு ஒரு வினாடியில பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சு போகுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி சாந்திபனி மகரிஷி பெருமைப்படுறார். ஹரே கிருஷ்ணா.